வணக்கம். வைஷ்ணவி ஐஸ்லேருந்து இன்றைக்கி என் கையில் இருக்க பவுடர் பார்த்தீங்கன்னா என்ன பவுடர்னா, இதுக்கு என் பையன் வந்து 2 வயசு அவங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இப்போ நிறைய பேர் நீங்கள் வந்து இன்னும் பால் பவுடர் தான் கலந்து கொடுப்பீங்க. அப்புறம் பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு ஒரு ட்ரிங்க்கோ ஒரு இப்போ இது எனக்கே நானே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நிறைய நாங்கள் சின்ன வயசில் இந்த பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ்லாம் வாயில் ஸ்பூனில் எடுத்து எடுத்து சாப்பிடுவோம் தெரியுங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் இதிலே பண்ண ஆரம்பிச்சேன். இது வந்து என்னென்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி ஒரு 6லேருந்து 7 வகையான நட்ஸாக ட்ரை பண்ணி நம்ம பனங்கற்கண்டையும் கூடையும் சேர்த்து போட்டு அரைச்சி கொஞ்சம் ஏலக்காய் வாசனைக்கு இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு பவுடர் ஃபார்மேட்டில் கொண்டு வந்திருக்கேன். இதை வந்து நம்ம பாலில் கலந்து சாப்பிட்டா அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக, எனர்ஜெட்டிக்காக, புஷ்டிக்காக இருக்காங்க குழந்தைங்க எல்லாமே. நான் ட்ரை பண்ணி இது பண்ணி 1 மாதம் ஆச்சு. நாங்கள் ட்ரையல் பார்க்குறதுக்காக இது பண்ணியிருக்கோம். இதோட ஸ்மெல்லுமே அட்டகாசமாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பவுட்ரு. நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நானே எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னென்னா, சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் இனிப்பு சாப்பிடக்கூடிய பழக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் ஹெல்த்தியாக இருக்காது. கண்டிப்பாக ஏதோ ஜிலேபியோ ஒரு லட்டுவோ ஏதோ ஒரு பிஸ்கட்ஸோ ஏதோ சாப்பிடுவீங்க. ஸோ அதுக்கு பதிலாக நான் இப்போ என்னையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நான் இப்போ பிஸ்கட்ஸ் எல்லாமே சாப்பிட நிப்பாட்டி நான் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு இனிப்பு கிரேவிங்ஸ் வாயில் இருந்ததுன்னா நான் இதையே போட்டு நான் வாயில் போட்டு மென்னி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ப்ராடக்ட்டு நம்ம இதில் கொண்டு வரலாமா வேண்டாமான்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத பொறுத்து நாங்கள் இது வந்து லான்ச் பண்ணுறோம். கண்டிப்பாக சீக்கிரம் லான்ச் பண்ணிடுவோம். தேங்க்யூ.